சொன்னால் ஒரு மூடிய பாத்திரத்தின் நீராவியை கொண்டுள்ள வளியின் பனிப்படு நிலை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரி, இப்போ பனிப்படு நிலையை பற்றி பேசுகிறதுக்கு முந்தி நான் சொல்கிறேன், இப்படி ஒரு என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அறை ஒன்று இருக்குது. சரி, அந்த அறையிட வெப்பநிலை உதாரணம் ஒரு 30°C. இந்த அறையில் காணப்படக்கூடிய நீராவிட அளவு ஒரு 25 கிராம். நாங்கள் சொல்லுவோம் அந்த அறையிட கனவளவு 2 மீட்டர் கனம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த அறையிட கனவளவுகள் எல்லாம் மாற்றாமல் இந்த அறையிட வெப்பநிலையை கொஞ்சம் குறைச்சிறேன், ஒரு 25°C கொண்டு வரேன். ஸோ அந்த டைம்லையும் இதில் ஒப்சர்வ் பண்ணப்படுது உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவிட அளவு 25 கிராம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இந்த அறையிட கனவளவை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு இவரோட வெப்பநிலையை ஒரு 22°C கொண்டு வரக்குள்ள எனக்கு ஒப்சர்வ் பண்ணப்படுது என்னென்னா இந்த அறையிட உள்மேற்பரப்பு கொஞ்சம் மங்கலாகுது. அப்படின்னு என்னது, உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவி நிரம்பலாவியாக மட்டுமட்டாக மாறிக்குது. அப்போ இதை விட கொஞ்சம் வெப்பநிலை குறைச்சோன்னு சொன்னால் அந்த நீராக ஒடுங்கி இந்த மேற்பரப்பில் படியும். ஸோ இப்போ நான் அடுத்தது இவரோட வெப்பநிலையை ஒரு 20°C கொண்டு வர டைம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவிட கொஞ்சம் போர்ஷன் என்ன செஞ்சுக்குது, இதில் படிஞ்சிக்குது. யாரில், இந்த மேற்பரப்பு உள்ளுக்கு கொஞ்சம் படிஞ்சிக்குது. நாங்கள் சொல்லுவோம் இப்போ உள்ளுக்கு விட்ட நீராவி ஒரு 22 கிராமாக காணப்படுது. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு விளங்குது இந்த உள்ளுக்கு போர்ஷனில் ஒரு 3 கிராம் நீர் படிந்துள்ளது. சரி, ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கோவைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு செட்டப்பில் நான் சொல்கிறேன், இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது. தனி ஈரப்பதன் ஏஹெச்சுக்கான கோவை எழுதினா முதலாவது சந்தர்ப்பத்தில் ஏஹெச்னு சொல்கிறது எவ்வளோ வரும், 25/2. ஏஹெச்னு சொல்கிறது நீராவியின் திணிவின் கீழ் அறையின் கனவளவு. ஸோ 25 கிராமின்/2ன்னு சொல்கிறது 12.5 கிராம் மீட்டர் -3. ஸோ இந்த இடத்துல ஏஹெச்னு சொல்கிறதும் அதே வேல்யூ 12.5 கிராம் per மீட்டர் கியூப். இந்த சந்தர்ப்பத்தில் மேஹெச் 12.5 கிராம் மீட்டர் -3. நாலாவது சந்தர்ப்பத்தில் ஏஹெச்ட வேல்யூ என்ன செஞ்சுக்குது, நீராவிட திணிவு குறைஞ்சிக்குது. 22 2ஆல் பிரித்தா இந்த இடத்துல 11 கிராம் மீட்டர் -3. அப்போ இந்த 4 சிச்சுவேஷன்லையும் எது பனிப்படை நிலைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால், பனிப்படை நிலைன்னு சொன்னால் என்னண்டா தெளிவாகிக்கணும். ஒரு குறித்த செட்டப்பை நீராவிக்கக்கூடிய ஒரு குறித்த அறை அல்லது குறித்த தொகுதி ஒன்றோட வெப்பநிலையை நாங்கள் குறைச்சி கொண்டு வர டைம் ஒரு கணத்தில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவி மட்டுமட்டாக நிரம்பலாவியாக மாறுற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தொகுதியிட வெப்பநிலை அல்லது அந்த உள்ளுக்கக்கூடிய நீராவிட வெப்பநிலைக்கு செல்வோம் பனிப்படு நிலை டியூ பாயிண்ட்னு சொல்லி. அப்போ இந்த டைமில் மட்டுமட்டாக நீராவி நிரம்பலாவியாக மாறுது இந்த 22°C. இந்த டியூ பாயிண்ட்னு சொல்கிறது 22°C. அதே நேரம் அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஏஹெச் நோட். உங்களுக்கு தெரியும் ஏஹெச் நோட்டை பேசுகிறதுக்கு முந்தி ஒரு நீராவியை நிரம்பலாவியாக மாற்றுறதுக்கு 3 சிச்சுவேஷனில் எங்களுக்கு பேசலாம். முதலாவது தான் இந்த இடத்துல அந்த தொகுதியில் வெப்பநிலையை குறைச்சிடுறது, அறையிட வெப்பநிலை அல்லது நீராவிட வெப்பநிலையை குறைச்சிடுறது. ஸோ வெப்பநிலை குறைச்சி கொண்டு வர டைம் மட்டுமட்டாக நீராவி நிரம்பலாவியாக மாற அந்த ஒகேஷனில் அந்த தொகுதியில் வெப்பநிலை சொல்கிறோம் டியூ பாயிண்ட்னு சொல்லி. ரெண்டாவது, அறையிட கனவளவை குறைச்சிடுறது. ஸோ அறையிட கனவளவை குறைச்சா நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீராவி நிரம்பலாவியாக மாறும். மூணாவது, அதே திரவத்தை செலுத்துறது, அதே அந்த வாயுக்குரிய திரவம் தான் நீராவினா நீரை செலுத்துறது. அப்படி செலுத்தினான்னு சொன்னால் இன்னும் மேலதிகமாக இந்த இடத்துல நீர் மூலக்கூறுகள் நீராவியை சேர்ந்து என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் நிரம்பலாவி உருவாக்கும். ஸோ அதே திரவத்தை செலுத்தல். ஸோ இதான் 3 சந்தர்ப்பங்கள். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இதில் ஏஹெச் நோட்டுன்னு சொல்லி நாங்கள் கொண்டு பேசுகிறோம். ஏஹெச் நோட்டுன்னு சொன்னால் ஒரு தொகுதி ஒன்று காணப்படுது நீராவி கொண்ட தொகுதி. அந்த நீராவி மட்டுமட்டாக நிரம்பலாவியாக மாறுற டைம், அதை மட்டுமட்டாகவும் தேவையில்லை, நீராவி நிரம்பலாவியாக மாறுற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிரம்பலாவியாக மாறிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தொகுதியிட ஏஹெச்சுக்கு செல்கிறோம். ஏஹெச் நோட்டுன்னு சொல்லி நிரம்பல் ஏஹெச். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வெப்பநிலையை குறைச்சிறதாய்க்கலாம், கனவளவை குறைச்சிறதாய்க்கலாம், அல்லது அதே நாங்கள் திரவத்தை செலுத்துறதாய்க்கலாம். எந்த சிச்சுவேஷன்லையும் நீராவி நிரம்பலாவியாக மாறின பிறகு அந்த குறித்த தொகுதியில் காணப்படக்கூடிய தனி ஈரப்பதனுக்கு செல்கிறோம் நாங்கள் ஏஹெச் நோட், நிரம்பல் தனி ஈரப்பதன்னு சொல்லி. அப்போ அந்த நிரம்பல் தனி ஈரப்பதன்னு சொல்கிறது ஏஹெச் நோட்டுன்னு சொல்கிறது தங்கிக்குது வெப்பநிலையில் மாத்திரம். இப்படி ஒரு கவலை போகும்.
ஏஹெச் நோட் அதாவது நிரம்பல் ஏஹெச் தங்கிக்குது வெப்பநிலையில் மாத்திரம் ஆக முக்கியம். வெப்பநிலையில் மாத்திரமே தங்கியுள்ளது கிட்டத்தட்ட நிரம்பலாவிய முக்கம் மாதிரி தங்கியுள்ளது. வெப்பநிலையில் மாத்திரமே தங்கியுள்ளது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இதில் 1 30 பாய்ச்சி அடுத்து 25 22 20 வெப்பநிலை நாங்கள் குறைச்சி கொண்டு வரோம். நீராவி ஒடுங்கினாலும் இல்லாட்டியும் அதுங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதில் ஏஹெச் நோட்ட பெருமானம் நேரத்துக்கு நேரம் குறைஞ்சி கொண்டு வருது. அப்படி தான் நேரத்துக்கு நேரம் குறைஞ்சி கொண்டு வருது. சப்போஸ் இந்த இடத்துல ஏஹெச் நோட்டை நான் உதாரணமாக ஒரு எக்ஸ்ன்னு சொல்லியும், இந்த இடத்துல ஒரு ஏஹெச் நோட்டை ஒரு வைண்டும், இந்த இடத்துல ஒரு ஏஹெச் நோட்டை ஒரு ஜெட்டுண்டும் நாங்கள் எடுத்துன்னு சொன்னால், அல்லது இந்த இடத்துல ஒரு ஏஹெச் நோட்டை நாங்கள் உதாரணமாக ஒரு பின்னு எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தொடர்பு எழுதலாம். எப்படி வெப்பநிலை குறைஞ்சி கொண்டு வருது தானே, ஆக ஏஹெச் நோட்டை வேல்யூ குறைஞ்சி கொண்டு வரும். அப்போ இப்படி வரும் எக்ஸ் வந்து குறைஞ்சி கொண்டு வருது எக்ஸ் ஒய் ஜெட் பி இந்த மாதிரி ஒரு கோவை எழுதலாம். அப்போ ஏஹெச் நோட் குறைஞ்சி கொண்டு வருது. ஸோ இதுதான் ஒரு பொதுவான ஜென்ரலான ஒரு ஐடியா. ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதுக்கான கிராஃப் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான கிராஃப் எப்படி, இப்போ கிராஃப் தெரிஞ்சிக்கிறதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை, இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னால் கிராஃப் வரைய தெரியும். ஏஹெச் நோட் வெப்பநிலையுடன் எப்படி மாறும் உங்களுக்கு தெரியும். ஏஹெச் நோட் வெப்பநிலையோட எப்படி மாறும்டா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் ஏஹெச்சை பேசுவோம். ஏஹெச் நோட் அல்ல, ஏஹெச் நோட் தானே ஃபஸ்ட்டு வரைஞ்சோம். ஏஹெச் வெப்பநிலையோட எப்படி மாறும், ஏஹெச் வெப்பநிலையுடன் எப்படி மாறும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் ஏஹெச்ட பெருமானம் 12.5, அதுக்கப்புறம் 12.5 12.5. அப்போ இந்த 22 பாய்ஸுக்கு கீழே நான் வெப்பநிலை கொண்டு வரக்குள்ள ஏஹெச் குறைஞ்சிக்குது. அது பனிப்பாடு நிலையை விட குறைஞ்சி வரக்குள்ள ஏஹெச் குறைஞ்சிக்குது. அப்போ பனிப்பாடு நிலை வரைக்கும் டீட்டா டியூ பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் வெப்பநிலையை குறைச்சி கொண்டு வரோம். ஏஹெச்சில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. கிராஃப் வரையணும் இந்த பக்கத்தில் ஏஹெச்சில் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அப்போ ஏஹெச் வந்து என் எக்ஸாம்பிள் படி 12.5. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், வெப்பநிலையை குறைச்சிரும். ஏஹெச் வந்து குறைஞ்சி கொண்டு போகுது. இந்த மாதிரி வரும், ஏஹெச் குறைஞ்சி கொண்டு போகுது. ஸோ இப்படி ஷேப்பில் வரும். சரி, அப்போ அதே மாதிரி நாங்கள் ஆர்ஹெச்சுக்கு வரைஞ்சா ஆர்ஹெச் வெப்பநிலையுடன் எப்படி மாறும் உங்களுக்கு தெரியும். ஆர்ஹெச்னு சொல்கிறது ஏஹெச் ஓவர் ஏஹெச் நோட் இன்ட்டு 100%. ஏஹெச்ஓ ஏஹெச் நோட் இன்ட்டு 100%. அப்போ உங்களுக்கு தெரியும் ஏஹெச்ஓ ஏஹெச் நோட்டுண்டா இந்த இடத்துல டீட்டா டியூ, அதாவது எந்த ஒரு செட்டப்பாகவும் ஈக்கலாம். அது நாங்கள் வெப்பநிலையை குறைச்சி நீராவியை நிரம்பலாவியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக ஈக்கலாம், கனவளவை குறைச்சி நீராவியை நிரம்பலாவியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக ஈக்கலாம், அதே குறித்த அந்த திரவத்தை செலுத்தி நீராவி நிரம்பலாவியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக ஈக்கலாம். 3 சந்தர்ப்பங்கள்லையுமே நிரம்பலாவியாக மாறின போகிறோம் அந்த தொகுதியில் ஆர்ஹெச்ட பெருமானம் 100%, சாரிர பதம் 100%. ஸோ அப்போ டீட்டா டியூக்கு வந்த பிறகு சாரிர பதம் 100. அதுக்கு பிறகு இந்த இடத்துல நீராவி நிரம்பலாவியாக மாறையிலாது, அதாவது தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். மறுபடியும் சொல்கிறேன், ஆர்ஹெச் வந்து 100% வந்த பிறகு தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். சரி, தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். அதாவது என்னது, திரவ அவத்தையிலிருந்து வாயு அவத்தைக்கு மூலக்கூறுகளோட தேறிய ஆவியாதல் நின்றுவிடும். ஆர்ஹெச் 100 ஆயின போகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் டீட்டா டியூக்கு வந்த பிறகு ஆர்ஹெச்ட பெருமானம் 100. அதுக்கு முந்தி நான் கிராஃப் இங்கிலேருந்து தானே பேசுகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இனிஷியலாக இதில் என் எக்ஸாம்பிள் படி 30 பாய்சியிலிருந்து 22 பாய்சி வரைக்கும் என்ன செய்யுது, இந்த இடத்துல ஏஹெச்சில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் ஏஹெச் வந்து 12.5 மெயின்டைன் ஆகி கொண்டு இருந்துச்சு. ஆனால் ஏஹெச் நோட் வந்து வெப்பநிலை குறையும். ஆகவே ஆர்ஹெச் வந்து அதிகரிக்குது. அப்போ இந்த கேப்பில் ஆர்ஹெச் வந்து அதிகரிக்கும். இப்படி தான் கிராஃபை பார்க்கணும். வெப்பநிலையோட ஆர்ஹெச் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் டீட்டா டியூ ஆயின பிறகு ஆர்ஹெச் 100 இப்படி கிராஃப் வரும். ஆர்ஹெச் 100. சரி, ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஆர்ஹெச் 100% ஆயின பிறகு இந்த டீட்டா டியூக்கு இங்கலை ஏஹெச்ட வேல்யூ வந்து நேரத்துக்கு நேரம் குறைஞ்சி கொண்டு வருது. அப்படி தானே, ஏஹெச்ட வேல்யூ குறைஞ்சி கொண்டு வருது. ஆனால் ஆர்ஹெச் வந்து 100 அப்படியே மெயின்டைன் ஆகி கொண்டிருக்குது. அப்போ என்ன சொல்ல வாரேன், பனிப்பாடு நிலைக்கு கீழே ஏஹெச்ட வேல்யூ குறையுது. அதே மாதிரி ஏஹெச் நோட் எப்படியும் குறையும், வெப்பநிலை குறையும், ஏஹெச் நோட் எப்படியும் குறையும். இந்த 2 பேரும் பேலன்ஸ் ஆகி ஆர்ஹெச்ட வேல்யூ 100 மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்குது. அப்படி தானே, ஏஹெச் குறைஞ்சா, இப்போ நீங்கள் ஏஹெச் நோட்டை கணக்கெடுக்க வேணாம், ஏஹெச் குறைஞ்சா இந்த டோட்டல் வேல்யூ குறையிற மாதிரி, ஏஹெச் நோட் மட்டும் குறைஞ்சா பகுதி குறைஞ்சான்னு சொன்னால் இந்த டோட்டல் வேல்யூ கூட்டுற மாதிரி.
அப்போ ரெண்டுமே குறையுதுன்னு சொன்னால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த ஆர்ஹெச் வேல்யூ 100 மெயின்டைன் ஆக முடியும். ஸோ அதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ பனிப்பட நிலைக்கு கீழே நீங்கள் வெப்பநிலையை குறைச்ச என்ன செய்யும்னு சொன்னால் ஏஹெச் வேல்யூ குறையும், ஆர்ஹெச் வேல்யூ 100 மெயின்டைன் ஆகி கொண்டிருக்குது, ஏஹெச் நோட்ட வேல்யூ குறையும். ஏன்னா வெப்பநிலையோட ஏஹெச் நோட் எப்படியும் குறைஞ்சி கொண்டு தான் போகும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இதுதான் இதுக்கான ஒரு ஜென்ரல் ஐடியா. ஸோ இந்த 3 கொஸ்டினையும் 3 கூற்றுகளையும் பார்த்தா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். இப்படி அதாவது இப்படி ஒரு கூற்று 2 கூற்று சொல்கிறேன். இப்படி பனிப்பட நிலையில் ஆர்ஹெச் எப்பொழுதும் 100% ஆகும். இந்த கூற்று சரியா? பனிப்பட நிலையில் டியூ பாயிண்டில் ஆர்ஹெச் எப்பொழுதும் 100% 100% ஆகும். இந்த கூற்று 100% சரி. ஏண்டா பனிப்பட நிலையில் அதாவது வெப்பநிலை குறைச்சிக்கணும் வர டைம் மட்டுமட்டா நீராவி நிரம்பலாவியாக மாறுது. அந்த டைமில் ஆர்ஹெச் 100 சரி. அதே நேரம் இப்படி ஒரு கூற்று ஆர்ஹெச் 100% காணப்படக்கூடிய எல்லா வெப்பநிலைகளும் பனிப்பட நிலையாகும். ஆர்ஹெச் 100% காணப்படக்கூடிய எல்லா வெப்பநிலையும் பனிப்பட நிலையாகும். இந்த கூற்று பிள்ளை ஏன் பிள்ளைண்டா? இந்த கூற்று ஏன் பிள்ளைண்டா? உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாம்பிள் படியே இந்த 22 பாய்சியில் ஆர்ஹெச் வேல்யூ 100 மட்டுமட்டா 100 ஆயிடுச்சு. 22 விட வெப்பநிலை குறைச்ச கொள்ளையும் ஆர்ஹெச் வேல்யூ 100 தான். இந்த ஆர்ஹெச் வேல்யூ 100 22க்கு இந்த மாதிரி இடத்துல 22 இல்லை, இந்த இடத்துல டியூ பாயிண்ட் தான் 22 20. இப்போ 20 பாய்சிலே ஆர்ஹெச் வேல்யூ 100. ஆனால் 20 பாய்சி வந்து டியூ பாயிண்ட் இல்லை. இந்த 20 பாய்சி பனிப்பட நிலை அல்ல. பனிப்பட நிலைன்னு சொல்கிறது வெப்பநிலையை குறைச்சி கொண்டு வர டைம் மட்டுமட்டா, அந்த வசனம் முக்கியம், மட்டுமட்டாக நீராவி நிரம்பலாவியாக மாறுற அந்த ஒகேஷனில் அந்த தொகுதியில் வெப்பநிலை தான் டியூ பாயிண்ட். ஆகவே ஆர்ஹெச் 100% ஆகக்கூடிய எல்லா வெப்பநிலையுமே டியூ பாயிண்ட் இல்லை. சரி, அப்போ இந்த இடத்துல கனவளவை நாங்கள் குறைச்சி கொண்டு வரக்குள்ளையும் நீராவி நிரம்பலாவியாக மாறும். ஸோ அந்த டைம் எல்லாம் அந்த தொகுதியில் வெப்பநிலை வந்து டியூ பாயிண்ட்னு சொல்கிற இல்லை. சரி, அப்போ அந்த வசனம் முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் முதலாவது பனிப்பட நிலையில் நீராவி நிரம்பிய நீராவியாக மாறுகின்றது. சரி, அதான சொன்னோம். பி, வெப்பநிலையை பனிப்பட நிலையை விட குறைக்கும் பொழுது ஒரு குறித்த அளவு ஆவி ஒடுங்கும். எஸ், இந்த எக்ஸாம்பிள் படி இங்கே பாருங்களேன், 20 பாய்ச்சிக்கு வரக்குள்ள ஒரு குறித்த அளவு நீராவி ஒடுங்கி. சரி. சி, பனிப்பட நிலையில் பாத்திரத்தின் கனவளவு குறைக்கப்பட்டால் வளியின் தனியிறப்பதன் குறையும். பனிப்பட நிலை இப்போ உங்களுக்கு தெரியும், பனிப்பட நிலையில் ஆர்ஹெச் 100 அப்படி தானே? பனிப்பட நிலையில் ஆர்ஹெச் 100, இந்த விஷயத்தை அழிச்சிடனே. பனிப்பட நிலையில் ஆர்ஹெச் 100% சொன்னால் இந்த ஏஹெச்சும் ஏஹெச் நோட்டும் சமன். பனிப்பட நிலையில் இவர் என்ன சொல்கிறார்? பனிப்பட நிலையில் பாத்திரத்தின் கனவளவு குறைக்கப்பட்டால் வளியின் தனியிறப்பதன் குறையும் இல்லை. ஏன்னா பனிப்பட நிலைன்னு சொல்கிறது ஒரு வெப்பநிலை. அப்போ அந்த வெப்பநிலை மாற இல்லைன்னா ஏஹெச் நோட் மாறாது. பட் பனிப்பட நிலையில் ஆர்ஹெச் 100, அப்போ ஏஹெச் நோட்டும் ஏஹெச்சும் சமனாகிக்குது. ஏஹெச் நோட் வெப்பநிலையில் மட்டுமே தங்கிக்குதுன்னு சொன்னால் அந்த பனிப்பட நிலையில் ஏஹெச்சும் மாறாது. அப்போ நான் கனவளவு குறைச்சேன்னு சொல்லி ஏஹெச் கூடும், அது குறையும். அது காரணம் என்னண்டா? உங்களுக்கு தெரியும், ஏஹெச்னு சொல்கிறது திணிவின் கீழ் கனவளவு தானே, நீராவின் திணிவின் கீழ் அறையின் கனவளவு. நாங்கள் கனவளவு குறைச்சக்கொள்ள என்ன செய்வோம்டா? கனவளவு குறைச்சக்கொள்ள என்ன செய்வோம்னு சொன்னால் இன்னும் நீராவி ஒடுங்கும். நீராக ஒடுங்கும். மேலே கனவளவும் இந்த திணிவும் குறையுது நீராவிட்டு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணி இந்த ஏஹெச் வந்து மாறாமல் காணப்படும். ஸோ அதான் இந்த இடத்துல நடக்குது. ஆகவே என்ன சொல்கிறாங்க? பனிப்பட நிலையின் பாத்திரத்தின் கனவளவு குறைக்கப்பட்டால் வளியின் தனியிறப்பதன் குறையும்னு சொல்கிறது இல்லை, மாறாது. தனியிறப்பதன் மாறாது. ஆகவே ஏகமா பின்னு சொன்ன 3வது ஆன்சரு போகலாம். சரி, ஸோ ஒரு ஓவராலான ஐடியா சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டினை பேசினேன். ஆகவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சரி, ஒரு இலட்சிய பிவி வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலை ஏலிருந்து சிக்கு ஏபிசி ஏடிசி ஆகிய 2 வெவ்வேறு பாதைகளில் வழியே விரிவடைகின்றது. சரி, அதாவது ஏலிருந்து பிக்கு போகுது, அதுக்கு பிறகு சிக்கு வருது, அதுக்கு பிறகு ஏடிசி எல்லாம் போகுது, இப்படியும் போகுது, 2 ரூட்டால் வருது. ஏபி பிசி ஆகிய செயல்முறைகளின் போது வாயுவினால் உறிஞ்சப்பட்ட வெப்பங்கள், அதாவது இந்த ஏபி என்ற செயல்முறையில் டெல்டா கியூ சொல்கிறார். சரி, டெல்டா கியூ எவ்வளவா? +200 +200. அதே மாதிரி இந்த பிசி என்ற செயல்முறையில் டெல்டா கியூ சொல்கிறார் +700. வெப்பம் உறிஞ்சப்படுதுன்னா டெல்டா கியூ ப்ளஸில் வரும். பாதை ஏடிசி வழியே வாயு விரிகையில் உட்சக்தியில் ஏற்படும் மாற்றம் டெல்டா யூ கேள்வி. அதுக்கு முந்தி உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல, ரைட், டெல்டா கியூ சமன் டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூவில்
இந்த ஏபி என்ற செயன்முறையில் டெல்டா டபிள்யூட பெருமானம் 0. அப்படி தான் இலட்சிய வாயு பொறுத்த மட்டும் அவரோட கனவளவு மாற இல்லைன்னு சொன்னால் அவருக்குரிய வாயுவினால் அந்த இலட்சிய வாயுவினால் செய்யப்பட்ட வேலை 0 ஆகிடும். டெல்டா டபிள்யூ இல்லை, எனக்கு கனவளவு மாறினா தான் டெல்டா டபிள்யூ ஒன்று வரும். ஆகவே ஏ டு பி டெல்டா டபிள்யூ 0. அப்போ இந்த இடத்துல ஏ டு பி நாங்கள் சமன்பாடை போட்டால் டெல்டா யூ ஆஃப் ஏபின்னு சொல்கிறது ஏ டு பின்னு சொல்கிறது டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ. அப்போ டெல்டா டபிள்யூ 0டா டெல்டா கியூட அதே பெருமானம் வரும், அதாவது +200 ஜூல். அதே மாதிரி நாங்கள் பி டு சி போட்டால் டெல்டா கியூட பெருமானம் சொல்கிறார் இவர் +700ன்னு சொல்லி சமன் டெல்டா யூபிசி ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. இதில் தெளிவாய்க்கணும் டெல்டா டபிள்யூன்னு சொல்கிறது ஒரு குறித்த செயல்முறையில் இந்த பிசி என்ன சொன்ன பாதையில் டெல்டா டபிள்யூன்னு சொல்கிறது வாயுவினால் செய்யப்பட்ட வேலை தான் டெல்டா டபிள்யூ. வாயுவினால் செய்யப்பட்ட வேலை என்னென்னு கேட்டால் இது கனவளவு அச்சுடன் ஆக்கும் பரப்பு. எக்ஸ் அச்சுன்னு சொல்லி படமாக்க வேணாம். ஏன்னு சொன்னால் சப்போஸ் எக்ஸாமில் இந்த கனவளவு ஒரு y அச்சிலையும் ப்ரெஷரை ஒரு எக்ஸ் அச்சிலையும் இருந்தால் அந்த இடத்துல எக்ஸ் அச்சுன்னு சொல்கிறீங்க. ஒரு குறித்த பாதையில் அந்த வாயுவினால் செய்யப்பட்ட வேலை டெல்டா டபிள்யூன்னு சொல்கிறது அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் கனவளவு அச்சுடன் ஆக்கும் பரப்பு. அப்போ கனவளவு அச்சுன்னு சொல்கிறது இந்த பரப்பு ஷேட் பண்ணிக்கிற இந்த பரப்பு. ஸோ அந்த பரப்புன்னு சொல்கிறது பிசி செயல்முறையில் என்ன வரும், ஒரு செவ்வாத்திர பரப்பு. அவள் இந்த கேப் வந்து 3 தர 10/3, ஹைட் வந்து 6 தர 10/4. ஸோ பெருக்கினா 6 18 180 ஜூல். டெல்டா டபிள்யூ ப்ளஸில் வரும். காரணம் என்னது, கனவளவு கூடிக்குது. இப்போ கனவளவு குறைஞ்ச டெல்டா டபிள்யூ மைனஸ். அப்போ அந்த அடிப்படையில் இந்த இடத்துல +180. டெல்டா யூ ஆஃப் பிசின்னு சொல்கிறது எவ்வளோ வரும், +520 ஜூல் வரும். உங்களுக்கு தெரியும் உட்சக்தி மாற்றம் குறித்த பாதையில் தங்குவதில்லை. அதாவது அதையும் பாடமாக தேவையில் ஒன்றையுமே ஃபிசிக்ஸ்னு சொல்கிறது பாடமாக்குறது ஒன்று இல்லை, அதுக்கான கன்செப்ட் விளங்கணும். அதாவது ஒரு ஏன்னு சொல்லி இப்படி ரூட் ஒன்று ஒரு புள்ளிக்குது, பி பிடிக்குது. நீங்கள் 3 ரூட்டால் போகிறீங்க. ஒன்று இப்படி போகிறீங்க, அடுத்து டிரெக்டாக போகிறீங்க, அடுத்து இப்படி போகிறீங்க. நான் சொல்கிறேன் ஒரு இலட்சிய வாயோட உட்சக்தின்னு சொல்கிறது 3/2 nRT. அதாவது மறைமுகமாக இலட்சிய வாயோட உட்சக்தின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். உட்சக்தின்னு சொல்கிறது சாதாரண ஆட்சக்தின்னு சொல்கிறது இயக்க சக்தியிலையும் அழுத்த சக்தியிலையும் கூட்டுத்தொகை. ஒரு இலட்சிய வாயை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து நேர்கோட்டு இயக்க சக்தி மட்டும்தான் காணப்படும். ஏன் அழுத்த சக்தின்னு சொல்கிறது கவர்ச்சி விசைகளால் வராது. அப்போ இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்கது. ஆகவே அவங்களுக்கு ஒரு அழுத்த சக்தி வராது. அதே மாதிரி இலட்சிய வாயுக்கள் வந்து புள்ளித்திணிவுகள். ஸோ அவங்களுக்கு சடத்துவ திருப்பம் ஒன்று இல்லை அவங்களோட ஓன் அச்சு பற்றி. ஆகவே அவங்களுக்கு ஒரு சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி வராது. ஏன்னா சுழற்சி இயக்க சக்தின்னு சொல்கிறது ½ இருக்குன்னு தானே, ஒரு I ஒன்று வராது. ஆகவே இலட்சிய வாயுக்களுக்கு நேர்கோட்டு இயக்க சக்தி மட்டும்தான் காணப்படும். உங்களுக்கு தெரியும் இலட்சிய வாயுவோட நேர்கோட்டு இயக்க சக்தி நேர்கோட்டு மொத்த இயக்க சக்தின்னு சொல்கிறது நேர்கோட்டு மொத்த டோட்டல்னு சொல்கிறது 3/2 nRT. அதே மாதிரி இலட்சிய வாயுக்கள்கிட்ட வந்து சராசரி இயக்க சக்தின்னு சொல்கிறது 3/2 kT. அப்போ மொத்த இயக்க சக்தி தங்கிக்குது மூலளவுலையும் டெம்பரேச்சர்லையும். சராசரி இயக்க சக்தி தங்கிக்குது வெப்பநிலையில் மட்டும். சமன்பாட்டில் போட்டுரும் தனி வெப்பநிலை. இந்த இடத்துல வந்து முழு செயல்முறையிலையும் ஒரு குறித்தளவு மூல் தானே, ஒரு குறித்தளவு மூல். ஆகவே இந்த இடத்துல இயக்க சக்தின்னு சொல்கிறதும் அவரோட தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். அவை யூன்னு சொல்கிறது நேர்வித சமன் T. ஆகவே டெல்டா யூன்னு சொல்கிறது நேர்வித சமன் டெல்டா T. அதாவது ஒரு இலட்சிய வாயோட குறித்த அளவில் அதன் உட்சக்தியில் ஏற்படுற மாற்றம்னு சொல்கிறது அவரோட வெப்பநிலை மாற்றத்துக்கு மட்டுமே நேர்விகித சமனாக காணப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் A to B எந்த ரூட்டால் போனீங்கன்னு சொன்னாலும் இந்த ஏட வெப்பநிலை TA, பீட வெப்பநிலை TB. அப்போ உட்சக்தின்னு சொல்கிறது டெல்டா யூன்னு சொல்கிறது மறைமுகமாக TB - TA. அவ்வளோதான். நேர்வித சமன் உட்சக்தி நேர்வித சமன் TB - TA. அப்போ நீங்கள் எந்த ரூட்டால் போனான்னு சொன்னாலும் மாறாது. ஆகவே ரூட் முக்கியம் இல்லை எங்களுக்கு. அது உட்சக்தின்னு சொல்கிறது நீங்கள் வந்து ஏல இருந்து பிக்கு போய்த்து சிக்கு போகிறதும் இது அழிச்சிட்டேன். அதாவது நீங்கள் உட்சக்தியை பார்க்கல ஏல இருந்து பிக்கு போய்த்து பியில் இருந்து சிக்கு போகிறதும் அல்லது ரெட்டால் வரைகிறேன் ஏல இருந்து டிக்கு போய்த்து டியில் இருந்து சிக்கு போகிறதும் அல்லது டிரெக்டாக A to C போகிறதும் இந்த 3 ரூட் இப்படி வந்தாலும் டிரெக்டாக வந்தாலும் இப்படி வந்தாலும் 3 ரூட்லேயும் நீங்கள் இனிஷியலாக ஏல இருக்குது ஃபைனல் C இருக்குது. ஆகவே இந்த 3 ரூட்லேயும் உட்சக்தி மாற்றம் சமன். ஆகவே நீங்கள்
பாதை ஏடிசி வழியை கொண்டு போகிற உட்சக்தின்னு சொல்கிறதும் இந்த ஏபிசி வழியை கொண்டு போகிற உட்சக்தி மாற்றத்துக்கு சமனான பெருமானமாக காணப்படும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஏபிசி ரூட்டில் காணப்படக்கூடிய உட்சக்தின்னு சொல்கிறது உட்சக்தி மாற்றம்னு சொல்கிறது டெல்டா யூ ஏபிசின்னு சொல்கிறது. இந்த இடத்துல டெல்டா யூ ஏபி ப்ளஸ் டெல்டா யூ பிசி. ஸோ அவங்கள கூட்டினா டெல்டா யூ ஏபி நாங்கள் கண்டோம் 200 ப்ளஸ் 520 கூட்டினால் ப்ளஸ் 720 ஜூல். ஸோ அதே உட்சக்தி தான் இந்த இடத்துல உட்சக்தி மாற்றம் தான் டெல்டா யூ ஏடிசி வருது. ஆகவே 3வது ஆன்சர்.